ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கத்துனால ஒரு கிராமமே மூடி இருக்குது. இதுல எத்தன பேர் உயிரிழந்திருக்காங்க? இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? இப்ப மீட்பு பணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவம் எங்க கரெக்ட்டா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராலி கிராமத்தின் ஹர்ஷ் என்ற பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது அந்த பிளேஸ்ல தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்குது. சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மழை பெய்யும்போது கண்டிப்பா வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்படி அங்க கீழ்கங்கா ஆற்றுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. சரியா? அந்த ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்போ இவங்களுடைய வீடுகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை அடிவாரம் அதாவது இறக்கம் சொல்லுவோம்ல, அப்படியே அவங்க வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வெள்ளப்பெருக்கு வரும். அதாவது இந்த இடத்தோட தான் வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது, இந்த களிமண், கற்கள், அப்புறம் நீர் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த ஊருக்குள்ள இந்த தண்ணி சூழ்ந்து வருது. சூழ்ந்து வரும்போது, இந்த வீடுகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, மொத்தமா மூழ்குது. எப்படி மூழ்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ்ல வருதுல்ல, அந்த மண்ணு, கல்லால வருதுல்ல, அப்படியே அந்த கற்களால அது மூட ஆரம்பிக்குது. சரி, இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? எந்த டைமு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். இந்த சம்பவம் எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5, 2025 கரெக்ட்டா மதியம் 1:45 மணிக்கு நடக்குது இந்த சம்பவம். சரியா? அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவம் மதியம் நடந்தது. நான் சரி மதியம் தான் நடந்தனால ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் நடந்ததுனால மீட்பு பணி அதிகமா, தீவிரமா செயல்படும். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் டைம்ல என்ன ஆகுதுன்னா, எப்படியும் அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னு கண்டிப்பா எச்சரிக்கை குடுத்துருப்பாங்க கவர்மெண்ட். அப்போ இருக்கும்போது, அந்த இடத்துல எல்லாருமே ஓரளவுக்கு வெளிய போணும்னு தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதியம் டைம்ல காலையிலேருந்து எல்லாருமே வேலைக்கு போயிட்டு, வீட்டுக்கு ஈவினிங் தான் வருவாங்க. ஈவினிங் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேல. அப்போ இந்த சம்பவம் மதியம் நடந்ததுனால அதிகமா உயிரிழப்பு இருக்காது. அதிக மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க. இதே நைட்டா நடந்திருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் குடும்பமா வீட்டுக்குள்ள தான் இருந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ உயிர் சேதம் அதிகமா இருக்கும். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதுல எத்தன பேர் உயிர் இழந்திருக்காங்க? எத்தன பேர் காணாம போயிருக்காங்க? எத்தன பேர மீட்டு எடுத்திருக்காங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு உயிரிழந்தவங்க எண்ணிக்கை முதற்கட்டமா 4 பேர் உயிரிழந்ததாட்ட அதிகப்பூர்வமா தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த கட்டமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. சரி, எத்தன பேர் காணாம போயிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதற்கட்டமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தம் 50 பேர் காணாம போயிருந்தாங்க. 2வது கட்டமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல 100 பேர் காணாம போயிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ராணுவ வீரர்கள் 8லருந்து 11 பேர் காணாம போயிருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க பொதுவா. அதுக்கப்புறம் இல்ல ராணுவ வீரர்கள் 11 பேர காணோம் அப்படிங்கிற மாதிரி அதிகப்பூர்வமான தகவல வெளியிட்டிருந்தாங்க. சரி, இப்போ இதுல எத்தன பேர கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் கிட்டத்தட்ட 130 பேர அங்க உள்ள மக்கள காப்பாத்தியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல அந்த சரிவு இல்லாத அதாவது இந்த கரையில இவ்வளோ இடம் கேப் இருக்குது. இந்த சைட்லயும் அதிக வீடுகள் 1, 2 வீடுகள் இருக்கும். இந்த சைட்லயும் இருக்குது. அப்ப அவங்கள எல்லாத்தையுமே காப்பாத்தணும். சரியா? அவங்க நடக்க முடியாது, வர முடியாது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா தண்ணியா இருக்கும். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்பு பணி அவங்க இந்த 130 பேர்த்த காப்பாத்தியிருக்காங்க. குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் இப்படி எல்லாருமே இருந்திருக்காங்க. சரியா? இப்போ இந்த ராணுவ வீரர்கள் 11 பேர் காணாம போனாங்கல்ல, அது 11 பேர்ல 2 பேர என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உயிரோட கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் 9 பேர காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள காணோம் நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, கண்டுபிடிச்ச மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் தொழிலாளிகள காணோம். ஏன்னா அவங்க உடல்கள்
மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கலாம். இன்னும் நெறைய பேர் உண்டு. அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தகவல் குடுத்துருக்காங்க. சரி, இந்த சம்பவம் நடந்த உடனே மீட்பு பணி எந்த அளவுக்கு தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சம்பவம் கரெக்ட்டா மதியம் 1:45 மணிக்கு நடக்குது. அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க. அந்த சவுண்ட கேட்டுக்கிட்டு உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் குடுக்குறாங்க. இந்த இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நீங்க உடனே வாங்க. அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆ மொத்தம் 150 பேர். அதாவது குழுவா அமைச்சு மொத்தம் 50 பேர என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நடந்த உடனே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா? எந்தெந்த குழு அமைச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதல்ல எஸ்டிஆர்எஃப் மாநில பேரிடர் மீட்பு படை. அப்புறம் வந்து என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் மீட்பு படை. அப்புறம் ஐடிபிபி இந்திய தீபத்திய எல்லைப்படை. அது மட்டும் இல்லாம, அங்க பக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து மீட்பு பணி அதாவது மக்கள காணோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்கள வந்து தீவிரமா கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். உயிரோட கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தீவிரமா தேடுதல் பணி நடத்திட்டே வராங்க. சரி, இப்போ எந்த அளவுக்கு தேடுதல் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படி வந்து பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஸ்பாட்ல ட்ரோன்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரோன்கள் மூலமா யாராவது இருக்காங்களா? காட்டு சைடுல யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரோன்கள் மூலமா என்ன பண்றாங்கன்னா, கண்டுபிடிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நாய்கள் நாய்கள் மோப்ப சக்திய வச்சு யாராவது எங்காவது மண்ணுக்குள்ள இருக்கிறாங்களா? அப்படிங்கிற மாதிரி தேடுதற்காக நாய்கள பயன்படுத்தி என்ன பண்றாங்க, தேடிட்டு வராங்க. அடுத்தது வந்து இந்திய விமானப்படை MI-70 சரியா? அப்புறம் சினோக், அப்புறம் சென்ட்ரா மற்றும் ஏஎல்ஹெச் ஹெலிகாப்டர்கள் சண்டிகர்ல தயார் நிலையில இருக்குது. ஆனா, இதெல்லாம் வச்சு ஏன் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அந்த இடத்துல மழை பெய்ந்துட்டு தான் இருக்குது. மோசமான வானிலை நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த ஹெலிகாப்டர் மூலமா வந்து பண்ண முடியாது. இதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்களால என்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஜேசிபி மூலமா பயன்படுத்துறாங்க. இன்னும் பல இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தி தான் வராங்க. ஏன்னா ஜேசிபி வந்து பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா கற்கள் அகற்றுறதுக்கு, மண்ணுக்கடியில வந்து யாராவது புதைஞ்சிருந்தாங்களோ அவங்கள எடுக்கிறதுக்காக வந்து தோண்டுனா மட்டும் தான் முடியும். ஏன்னா அந்த இடங்கள் ஃபுல்லாவே தொழில்களால் நிரம்பி இருக்குது. சரியா? தனியா அந்த ராணுவ வீரர்கள் அதாவது மத்தப்பட்டவங்க அதாவது காவல்துறை அதிகாரிகள் வந்து குழு தனியா பண்ண முடியாது. இந்த இயந்திரங்கள் இருந்தா மட்டும் தான் கண்டிப்பா பண்ண முடியும். அந்த அளவுக்கு தீவிரமா மீட்பு பணி தீவிரமா நடந்துட்டு தான் வருது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, மீட்பு பணி சீக்கிரமா இந்த விஷயத்த மக்கள வந்து பத்திரமா மீட்டெடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன். சரி, இப்போ இந்த இத்தன பேர்த்த நெறைய பேர்த்த வந்து காப்பாத்தியிருக்காங்க கவர்மெண்ட். இப்போ அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க? எந்த இடத்துல சேஃப்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 130 பேர்த்த காப்பாத்தியிருக்காங்கல்ல. அவங்க எல்லாத்தையுமே முகாம்ல வச்சிருக்காங்க. சரியா? முகாம்ல வச்சது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு தேவையான உடைமைகள், அப்புறம் வந்து உணவு என்னென்ன தேவையோ பெட்ஷீட்டு, துணிமணி எல்லாமே வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஏன் அப்படின்னு பண்றாங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா, இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. அப்ப அவங்க அதுலருந்து தப்பிச்சு வரணும்னு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த துணி வேணும். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரைட் துணி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொருள் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய உயிர தக்க வைக்கணும். அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மாதிரி அவங்க அந்த ஒண்ணுமே எடுக்காம அந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளிய வரணும்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி வெளிய வந்திருப்பாங்க. ஒரு உடைமை கூட எந்த துணி கூட எடுத்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து முகாம்ல வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சலுகையும் பண்ணிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிவாரண தொகை குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்குது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டத்துல இந்த மாரி துயரமான சம்பவம் நடந்திருக்குது. அதாவது மதியம் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குது. உடனே ஸ்பாட்ல அதிகாரிகள் எல்லாருமே அங்க ஒரு குழு அமைச்சு அவங்கள வந்து மீட்டெடுக்கணும். அவங்களுடைய கான்செப்ட் ஃபுல்லா எப்படி இருந்துச்சுன்னா, மக்கள் எப்படியாவது மீட்டெடுக்கணும், பத்திரமா மீட்டெடுக்கணும் அப்படி ஒரு கான்செப்ட்ல வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்குள்ள மக்கள வந்து பத்திரமா மீட்டெடுத்தாங்க. ஆனாலுமே மக்கள காணோம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, தீவிரமா நைட்டும் பகலுமா அவங்க விடாம வந்து தேடிக்கிட்டே தான் வராங்க. கண்டுபிடிச்சவங்கள வந்து முகாம்ல பத்திரமா வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவை, அதுவும் ஒரு குழு அமைச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் என்னலாம் உண்டோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் வந்து மக்கள வந்து காப்பாத்திட்டு தான் வராங்க. இருந்தாலும் என்ன பண்ணணும், இன்னும் சீக்கிரமா எந்த அளவுக்கு வந்து தீவிரமா இந்த மக்கள வந்து தேட முடியுமோ, அந்த அளவுக்கு தீவிரமா கண்டுபிடிக்கணும். பத்திரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். நானும் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.